Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas Craft. இன்னைக்கு நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இதோட லென்த் 7 cm அண்ட் பிரெத் 5 cm. ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு பெட்டல் ஷேப்பில் நான் இதை கட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்கும். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக ஒரு லீஃப் பேட்டர்னில் கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். இந்த வால் டெக்கர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 11 கலர்ஸில் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு குட்டி குட்டியாக ஜிக்ஸாக்காக கட் பண்ணி அதோட ஓரங்களை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இதோட ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கிடைக்கும். நான் சைடில் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சென்டர்லேருந்து உள்ளே ஒரு கட் கொடுத்துட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கிறோம். சைடில் நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதே மாதிரி அந்த பென்சில் பார்ட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கிடைக்கும். டோட்டலாக 11 கலர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலர்லேயும் 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் அட்டை இல்லைனாக்கா வேஸ்ட் இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. அதில் 10 cm டயாமீட்டரில் 2 சர்க்கிள் வரைஞ்சி 2த்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸில் மட்டும் உள் பக்கமாக நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இன்னொரு சர்க்கிள் அது வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஈவனாக ஒட்டுறதுக்காக வரைஞ்சிருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீசஸ் வந்து 11 கவுண்டிங் தேவை. அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணாமல் 11 கவுண்டிங் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர் கட்டிங் ஃபுல்லாக 11 கலரில் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கலர்லேயும் 2 பீஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி நாம் ஒட்ட போகிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயும் 11 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் 11 கலர் அதே மாதிரி பிரித்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்ஸில் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இதே மாதிரி 11 கவுண்டிங்கும் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஓட்டுறதுக்கு மட்டும் ஃபெவி பாண்ட் இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க அட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேட்டர்னையும் சர்க்கிளாக ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக 11 கவுண்டிங்கையும் அரேஞ்ச் பண்ணி ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஒரு லேயர் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு சென்டரில் 2 ஸ்டிக்குக்கு நடுவில் அந்த லென்த்தாக இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பருக்கு பக்கத்தில் ரெட் கலர் பேப்பர்ஸே ஒட்டுறேன். அதே மாதிரி ஒயிட் கலருக்கு பக்கத்தில் ஒயிட் கலரே ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒரே கலர்லேயே பக்கத்தில் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, நம்ம பெரிய ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு சின்ன ஸ்டிக்ஸு சென்டரில் ஈஸியாக ஒட்டியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சின்னது ஒட்டினதுனால சென்டரில் இப்போ பெரிய ஸ்டிக் ஒட்டும்போது கீழே அந்த பேப்பர் ஃபஸ்ட்டு இருக்கிற லீஃப் பேட்டர்ன் எல்லாம் கீழே போயிடுது. நான் எடுத்து மேலே விட்டுட்டு நான் ஒட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டிக் ஒட்டிட்டு நடுவில் சின்ன ஸ்டிக்ஸ் ஒட்டிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் பேப்பரில் பீகாக்கோட முன்னாடி இருக்கிற அந்த பாடி ஷேப் மட்டும் ரஃப்பாக வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் வந்து பேக் சைடில் திருப்பி ஒட்டிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் அந்த பென்சிலோட ஷேடெல்லாம் இருக்கிறதுனால நான் திருப்பி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் பேப்பரில் குட்டியாக ஐ ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை நான் இதுக்கு மேலே ஒட்டுறேன். கண்ணுக்கு பதில் நான் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி பீகாக்கோட அந்த நோஸ் இருக்கும் இல்லையா, அந்த அழகு அதையுமே நான் வந்து எல்லோ கலர் பேப்பரில் அதே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த பீகாக்கோட அந்த நோஸ் பார்ட்டும் ஐ பார்ட்டும் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கு பேக் சைடில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அதுக்கு மேலே ஒட்டிடலாம். அந்த சர்க்கிள் பேப்பர் மேலே ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போது பீகாக்கோட அவுட்லைனுக்கு கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் பால் செயின் எடுத்திருக்கேன். இப்போ அவுட்லைனில் மட்டும் பீகாக்கு மட்டும் கோல்டன் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த பால் செயினை வச்சு நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். ஸோ இந்த பீகாக்கு கோல்டன் கலர் பால் செயின் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டும் போது கொஞ்சம் அந்த ஓரங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பென்சில் நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் சர்க்கிள் பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ப்ளூ கலர் பால் செயின் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் பால் செயின் வச்சு ஒட்டிட்டு நெக்ஸ்ட் உள் பக்கமாக இன்னொரு லேயர் வந்து கோல்டன் பால் செயின் வச்சு ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். இப்போது நான் கோல்டன் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸ் எடுத்திருக்கேன். இதை பீகாக்கோட உள்ள ஃபுல்லாக பாடியில் ஃபுல்லாக அங்கங்கே குட்டி குட்டி டாட் வந்துட்டு ஃபெவிகால் கொடுத்துட்டு அதில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம பீகாக்கோட அந்த நெக் போர்ஷனில் லைட்டாக நம்ம கோல்டன் பால் செயின் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு கலர் ஸ்டிக்கர் போட்டு எடுத்திருக்கேன். ஸ்டிக்கர் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் ஃபுல்லாக ரேண்டமாக அங்கங்கே ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க வால் டெக்கரில் எல்லா பேட்டர்ன்லேயும் ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஒரு 3 கலர் ஸ்டோன்ஸை மாற்றி நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கிள் ஷேப்பை கொண்டு வந்து சென்டரில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதோட பேக் சைடில் த்ரெட்டு ஒட்டிட்டு நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம். இல்லைனா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட வால் டெக்கர் முடிச்சாச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். பீகாக்கு மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேங்க. இந்த வால் டெக்கரை நான் வாலில் ஸ்டிக் பண்ணும்போது தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ப்ளூ கலர் பேப்பர் வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அந்த பீகாக்கு மேலே ஒட்டிட்டு டாப்பில் ஒரு கோல்டன் பால் செயின் வச்சு ஒட்டிட்டேங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.